வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ரேணுகா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி நாடார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி இளம்பிள்ளையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க, அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே இந்த சொந்தமாக பிஸ்னஸ்க்காக செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்ல குணமுள்ளவராக பண்புள்ளவராக இருந்தால் போதுமானது, தன்னுடைய பிஸ்னஸில் சேர்த்துக்கிறதாகவும் சொந்த தொழில் அமைத்து தர ஏற்பாடு செய்து தரதாகவும் சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி தடை இல்லைங்க. வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 40க்குள்ளார இருந்தால் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொண்டு புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்த நல்ல அன்பான மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்றவர்களை தெரிந்து கொள்ளுங்க. பெயர் அகிலா, வயது 37, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி போயர் அனுத்த சார்ந்தவங்க, படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி திருச்சியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் மட்டும்தாங்க, அவங்களும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கவர்மெண்ட் ஜாப்பில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு சொந்தத்திலே தாங்க திருமணம் செய்து வைத்தாங்க. இவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு பெண்ணை விரும்பிட்டு இருந்ததுனால இவங்க கணவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இவங்களுடைய பெற்றோரின் வற்புறுத்தினாலும் தன்னுடைய எதிர்காலத்துக்கு கடைசி துணையாக யாரும் இல்லைங்கிறதுனாலும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்க. இவங்களுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பைரவிங்க, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி வன்னியர் அணிந்த சார்ந்தவங்க, படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி திருப்பூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க, 10 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குது. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மட்டும்தாங்க இருக்காங்க. அம்மா இவங்க சிறுவயதாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. இவங்க உடலில் ஏற்பட்டுள்ள சிறிய குறையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன், ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் போதுமானது, படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கூலி தொழிலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சூழ்நிலையும் புரிந்து கொண்டு உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களோட பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு 20 சவரன் நகை மற்றும் ஒரு கார் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் சம்மதம், இல்லை தனி குடும்பமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.